வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தனி தெலுங்கானாவை எதிர்த்து ஆந்திராவில் தொடரும் போராட்டம். மேலும் பல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ராஜினாமா முடிவு. பெண் அதிகாரி விவகாரத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக ஐஏஎஸ் அதிகாரிகள் போர்க்கொடி. மத்திய அரசிடம் முறையீடு. தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் தொடரும் அலட்சியம். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா ஆவேச கடிதம். விரிவான செய்திகள். தெலுங்கானா தனிமாநில முடிவை திரும்ப பெறக்கோரி ஆந்திராவில் 2வது நாளாக பந்த் தொடர்ந்த நிலையில் மேலும் பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் உள்ள ராயலசீமா, கடலோர ஆந்திர மாவட்டங்களில் புதனன்று பந்த் போராட்டம் நடத்தப்பட்டது. 2வது நாளாக வியாழனன்று முழு அடைப்பு போராட்டம் தொடர்ந்தது. ஒருங்கிணைந்த ஆந்திராவே தொடர வேண்டுமெனவும், தெலுங்கானா தனிமாநில முடிவை திரும்ப பெற வேண்டுமெனவும் கிருஷ்ணா, கிழக்கு கோதாவரி, விசாகப்பட்டினம், கடப்பா, அனந்தபூர் மாவட்டங்களில் போராட்டங்களும் நடந்தன. ஓடிய 1-2 பஸ்களையும் போராட்டக்காரர்கள் மறித்து பயணிகளை கீழே இறக்கிவிட்டனர். விசாகப்பட்டினத்தில் உள்ள மாநில அமைச்சர் கண்டா சீனிவாஸ் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்படி கோஷமிட்டனர். அதேபோல திருப்பதி, விழியாநகரம் போன்ற நகர்களிலும் காங்கிரஸ் தலைவர்களின் வீடுகளை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்த 6 அமைச்சர்களும் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்களது பதவிகளை புதனன்று ராஜினாமா செய்த நிலையில் இன்னும் 13 அமைச்சர்களும் 20 எம்எல்ஏக்களும் முதல்வர் கிரண்குமார் ரெட்டியிடம் ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். இதனிடையே ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தும் ஆந்திர எம்பிக்கள் டெல்லியில் கூடி ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளனர். பெண் ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சக்தி மீது எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்பிரச்சினை குறித்து மத்திய அரசிடம் முறையிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகர் மாவட்ட துணை கலெக்டராக இருந்த துர்கா சக்தி நாக்பாலை முதல்வர் அகிலேஷ் யாதவ் கடந்த வாரம் சஸ்பெண்ட் செய்தார். கதல்பூர் கிராமத்தில் அரசு நிலத்தில் கட்டப்பட்ட மசூதியின் சுவரை இடித்ததன் மூலம் மதக்கலவரத்தை தூண்டிவிட துர்கா சக்தி முயன்றதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக முதல்வர் அகிலேஷ் யாதவ் விளக்கம் அளித்தார். ஆனால் ஆளும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த மணல் கடத்தல் கும்பல் மாஃபியாக்கள் மீது துர்கா சக்தி நடவடிக்கை எடுத்ததாலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் போர்க்கொடி உயர்த்தினர். அதோடு சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என தலைமைச் செயலாளர் அலோக் ரஞ்சனிடம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரித்த மாவட்ட கலெக்டர் அரசுக்கு அளித்துள்ள அறிக்கையில் கதல்பூர் கிராமத்தில் மசூதியின் சுவரை இடிக்க துர்கா சக்தி உத்தரவிடவில்லை என்றும், அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை செய்யக்கூடாது என்று துர்கா எச்சரித்ததால் அரசு நிலத்தில் கட்டிய சுவரை மக்களே இடித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. துர்கா சக்தி மீது தவறில்லை என்று மாவட்ட கலெக்டர் அறிக்கை அளித்த போதும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரிதான் என்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் வியாழனன்று தெரிவித்தார். மணல் திருட்டை தடுத்ததற்காக துர்கா சக்தி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அப்படி ஒரு மணல் திருட்டு நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்றும் கூறியுள்ள அகிலேஷ், முஸ்லிம்கள் கட்டிய மசூதி சுவரை இடித்ததை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், மத நல்லிணக்கத்தை பேணும் வகையிலேயே துர்கா சக்தி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் டெல்லி வரை சென்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கத்தினர் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் வி. நாராயணசாமியை வியாழனன்று டெல்லியில் சந்தித்து துர்கா சக்தி மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனு அளித்துள்ளனர். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என தான் பலமுறை வலியுறுத்திய போதும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாக முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 34 தமிழக மீனவர்களை வெவ்வேறு சம்பவங்களில் இலங்கை கடற்படையினர் இரக்கமின்றி கைது செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஜூன் 15ஆம் தேதி 8 மீனவர்களும், ஜூலை 6ஆம் தேதி அன்று 21 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறைகளில் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஜெயலலிதா பட்டியலிட்டுள்ளார். இன்னும் 5 அப்பாவி தமிழக மீனவர்கள் பொய் வழக்கின் கீழ் 20 மாதங்களுக்கு மேலாக இலங்கை சிறையில் வாடுவதையும் பிரதமருக்கு ஜெயலலிதா நினைவுபடுத்தியுள்ளார். கச்சத்தீவை சுற்றியுள்ள பாரம்பரிய கடல் பகுதியில் தங்களது வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை கொடூரமாக தாக்கி படுகாயப்படுத்துதல், சிறைப்பிடித்தல் போன்ற செய்கைகளில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருவது பற்றி தான் தொடர்ந்து கடிதங்கள் வாயிலாக தெரிவித்து வந்துள்ள போதும் அந்த மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு எந்த
நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்நிய சிறையில் நீண்ட காலத்துக்கு சிறையில் இருப்பவர்கள் மிகவும் ஏழைகள் என்பதை பிரதமர் உணர வேண்டும் எனவும், நீண்ட நாள் சிறைவாசம் சம்பந்தப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களை கடும் வேதனைக்குள்ளாக்கி இருப்பதோடு ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்தின் அமைதியையும் குலைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை சிறையில் வாடும் 34 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி மாவட்ட விவசாயிகள் முதல் போக சாகுபடி பணியை துவக்கியுள்ளனர். முல்லை பெரியாறு தண்ணீரை நம்பி தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு, உத்தமபாளையம், குச்சனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 14,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் இருபோக விளைச்சல் பெறும் இந்த பகுதியில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இதனால் தேனி மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தற்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதனால் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் விவசாய பணிகளை துவக்கியுள்ளனர். முதல் போக சாகுபடி இப்ப நல்லா இருக்கு. நடவு பணி ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். நாத்து போட்டு இப்ப 30 நாள் ஆச்சு. இன்னைக்கு 31வது நாள் நடவு. அது டிராக்டர் அடிச்சு மற்ற சொல்லி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் பருவமழை இல்லாததுனால ஒரு போகம் மட்டும் எடுக்க முடிஞ்சு. இந்த வருஷம் பருவமழை இருக்கிறதுனால 2 போகம் எடுத்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. முதல் போக சாகுபடிக்காக குறிப்பிட்ட காலத்திற்குள் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு நெல் உற்பத்தி அதிகரிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அளித்து வந்த பாதுகாப்பை வாபஸ் பெற்றது தொடர்பாக அறிக்கை தர தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அளித்து வந்த போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசு திரும்ப பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அரசியல் படுகொலைகள் நடந்து வரும் நிலையில் ராமதாசுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக தெரிவித்தது. இவ்வழக்கு நீதிபதி சசிதரன் முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. ராமதாசுக்கு அளித்து வந்த போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். 15 ஆண்டு காலமாக பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்து வந்த காவல்துறை பாதுகாப்பை தமிழக அரசு எந்தவித முன்னறிவிப்புமின்றி விலக்கிக் கொண்டது. சமீப காலமாக தமிழகத்தில் அரசியல் படுகொலை நடைபெறுவது வாடிக்கையாக இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டும் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக உரிய பாதுகாப்பு வழங்காமல் தவிர்த்து வருகிறார்கள். எனவே அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தோம். அந்த வழக்கை இன்று நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அரசு வரும் திங்கட்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வழக்கு மீண்டும் வரும் 5ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. சிதம்பரம் நிதி அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் போதெல்லாம் பெட்ரோல், டீசல் விலை உயர்வதாக தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. புதன்கிழமை நள்ளிரவு முதல் பெட்ரோலுக்கு 70 காசுகளும், டீசலுக்கு 50 காசுகளும் எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி, கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை டீசல் விலை 14 முறை உயர்த்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அனைத்து லாரி ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், என்றென்று சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக வருகின்றாரோ அன்றெல்லாம் இந்த பிரச்சனை தலைத்தோங்கி இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை. கடந்த 3 ஆண்டுகளிலே மேதகு ஜனாதிபதி அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலத்திலே இந்த சூழ்நிலை முறியடிக்கப்பட்டு அவர் சமாளித்து வந்தார். அதை இன்றைய நிதியமைச்சராக இருக்கின்ற சிதம்பரம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். லாரி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி பெட்ரோல், டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் நல்லதம்பி வலியுறுத்தினார். விழுப்புரத்தில் பொறுப்பேற்ற 5வது மாதத்திலேயே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள தேர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோதண்டபாணி. கிரயம் பெற்ற தனது நிலத்திற்கு பட்டா மாறுதலுக்காக ஜூலை 9ஆம் தேதி கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். கிராம நிர்வாக அலுவலர் சங்கர நாராயணன் பட்டா மாற்றம் செய்வதற்காக கோதண்டபாணியிடம் 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார்.
பேரத்துக்கு பின்னர் 4500 ரூபாயாவது தர வேண்டும் என்று விஏஓ நிர்பந்தித்துள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அதிகாரிகள் அளித்த ஆலோசனைப்படி ரசாயனம் தடவப்பட்ட பணத்தை விஏஓவிடம் கோதண்டபாணி கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் சங்கர நாராயணனை கைது செய்தனர். கடந்த பிப்ரவரி இறுதியில்தான் சங்கர நாராயணன் கிராம நிர்வாக அலுவலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்ற 5வது மாதத்திலேயே லஞ்சம் பெற்ற வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவிலிருந்து தமிழக எல்லையில் கொட்டுவதற்காக கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவு லாரிகளை தமிழக போலீசார் எச்சரித்து திருப்பி அனுப்பினர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே உள்ள மாவில்லி கரையிலிருந்து 2 லாரிகளில் காலாவதியான மாத்திரைகள், ஊசிகள் போன்ற மருத்துவ கழிவுகளை தமிழக பகுதியில் கொட்டுவதற்காக குமுளி வழியாக கொண்டு வந்தனர். அப்போது அங்கிருந்த சோதனைச் சாவடியில் உள்ள தமிழக போலீசார் லாரிகளை மடக்கி ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தினர். லாரிகளில் மருத்துவ கழிவுகள் இருப்பதை அறிந்த தமிழக போலீசார் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓட்டுநர்களை எச்சரித்து அவர்களை திருப்பி அனுப்பினர். இதனிடையே கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவது குறித்து பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மருத்துவம், பொறியியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் நாள் வகுப்பு இனிதே துவங்கியது. மாணவர்கள் உற்சாகத்துடன் வகுப்புகளுக்கு சென்றனர். தமிழகத்தில் உள்ள 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்கட்ட கலந்தாய்வின் மூலம் 1823 இடங்கள் நிரப்பப்பட்டன. முதல்கட்ட கலந்தாய்வில் சேர்க்கை கடிதம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கான வகுப்புகள் வியாழக்கிழமையன்று துவங்கியது. சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் 165 முதலாண்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வகுப்பிற்கு சென்றனர். அவர்களை வரவேற்று பேசிய சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கனகசபை, இங்கு படித்தவர்கள் உலக அளவில் புகழ்பெற்று விளங்குவதாகவும், அதேபோன்று முதலாம் ஆண்டு வகுப்பில் காலெடுத்து வைத்திருப்பவர்களும் சிறப்பாக படித்து புகழ்பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். ராகிங்கை தடுப்பதற்காக மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எமது கல்லூரியிலே இந்த ராகிங்காக ஒரு ஆன்டி ராகிங் கமிட்டி போட்டு டீன் தலைமையில் நடக்கிறது. ஒரு பில்டிங்லையும் ஒரு தளத்திலையும் ஒரு உதவி பேராசிரியர் இந்த ஆன்டி ராகிங் கமிட்டிக்காக ஒரு போட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நமது கிரவுண்டு பிளே கிரவுண்டு இடத்துல சில சமயம் அங்கே கூட்டு போயிடுவாங்க. அங்கே ஒரு ஆசிரியரும், அதேமாரி கல்லூரி நூலகத்தில் அங்கே ஒரு ஆசிரியரும், அதுமாதிரி கேன்டீன் உணவு அருந்தும் இடத்துல அங்கே ஒரு ஆசிரியரும் போட்டு வச்சிருக்கிறோம். அதேமாதிரி ஹாஸ்டல்லையும் பெண்கள் ஹாஸ்டலில் தனியாக ஒரு பெண்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுமாரி ஆண்கள் விடுதியில் ஆண்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நைட்டு டெய்லி போய் அங்கே தங்கிக்கிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு மறுநாள் காலைல 6 மணி மட்டும் அங்கே டியூட்டி போட்டிருக்கோம். அவர் ரவுண்ட்ஸ் நைட்டில் ஒரு 2-3 ரவுண்ட்ஸாவது போக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம், ஏதாவது தொந்தரவாக இருந்தால் இவரை கான்டாக்ட் பண்ண சொல்லி அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி படிப்பை முடித்து வண்ண கனவுகளுடன் கல்லூரியில் முதல் நாளன்று வகுப்பிற்கு சென்ற மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கைகுலுக்கி ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். இன்னைக்கு MBBS ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றோம். சர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணோம். நல்ல ஊக்கமா பேசினாங்க. நிச்சயம் அந்த ஊக்கத்தோட நல்லா படிப்போம். எக்ஸைட்டடா இருக்கு. மருத்துவத்தை போன்று தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளிலும் வியாழனன்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு முதல் நாள் வகுப்புகள் துவங்கின. அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் நாள் வகுப்பு ஜூலை 19ஆம் தேதியே துவங்கிவிட்டது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,288 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,661 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 44 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,295 ரூபாயாக இருந்தது. பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாத காலத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே தர வேண்டும் என்று உலக தாய்ப்பால் தின விழாவில் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலக தாய்ப்பால் தின விழா 1992ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்திற்கு அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தவறாமல் கொடுப்பதால் நோய் வராமல் காப்பது உள்ளிட்ட நன்மைகள் எடுத்துரைக்கப்பட்டன. தாய்மார்களுக்கு மட்டுமின்றி கல்லூரி மாணவிகளுக்கும் அரசு பெண் மருத்துவர்கள் தாய்ப்பால் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாக கூறினர். அனைத்து தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைக்கு அதை கொடுக்க வேண்டும். இந்த சீம்பால் என்கிற முதற்பாலை முதல் அமுதமாக
முதல் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பு மருந்தா எல்லா தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக அதை கொடுக்க வேண்டும். பிறகு 6 மாதத்திற்கு தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதனால வெறும் தாய்ப்பால்லையே தண்ணி கூட இருக்கிறதுனால தண்ணி கூட கொடுக்காம குழந்தைகளை தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து 6 மாதம் வரை வளர்க்க வேண்டும். பிறந்த குழந்தைகளுக்கு 6 மாதங்கள் வரை சிறிது அளவு கூட தண்ணீர் தரக்கூடாது என்றும் 6 மாதத்திற்கு பின்னர் 2 ஆண்டுகள் வரையும் தாய்ப்பால் தரலாம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.